இன்னைக்கு நம்ம சேனல்ல 2012 ரிலீஸ் ஆன சைலண்ட் கில் படத்தை பார்க்க போறோம். ஆல்ரெடி இந்த படத்தோட முத பாகத்தை நிறைய சேனல்ல பாத்திருப்பீங்க. அதனால தான் இந்த ரெண்டாவது பாகத்தை நான் தேர்ந்தெடுத்தேன். இந்த படத்தோட ஸ்டோரிய நான் சொல்லவே தேவையில்ல, அவ்வளவு பயங்கரமா இருக்கும். நொடிக்கு நொடி உங்க மனசை பதற வைக்கும். அந்த அளவுக்கு ஒரு திகிலான படம் தான். ஒருவேளை இந்த படத்தோட முதல் பாகத்தை நீங்க பாக்கலனா அதோட கதையை நான் சுருக்கமா சொல்றேன். இந்த படத்தோட ஹீரோயின் போன தடவை அவ ஒரு குட்டி பொண்ணா இருப்பா. அவளுக்கு அடிக்கடி கனவு வரும். அந்த கனவுல பார்த்தா ஏகப்பட்ட மான்ஸ்டர் இவளை தொல்லை பண்ணிட்டு இருக்கும். அதனால இந்த பிள்ளையோட அம்மாவும் டாக்டரை போய் காட்டினா டாக்டரால குணப்படுத்த முடியல. அதுக்கப்புறமா தான் அந்த சைலண்ட் கில்லர் இடத்துக்கு போயிடுறாங்க. அங்க போய் பார்த்தா அந்த ஊருக்குள்ள இன்னொரு உலகம் இருக்கும். அது அமானுஷ்ய உலகம். சில நேரம் சாதாரணமாவும் சில நேரம் அந்த அமானுஷ்ய உலகம் மாறி மாறி வந்துட்டு இருக்கும். என்ன காரணம்னா அந்த ஊரை சேர்ந்தவங்கள ஆர்டர் இனம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இனத்தை சேர்ந்தவங்க அலிசாங்கிற ஒரு குட்டி பொண்ணு அவ ஒரு சூனியக்காரின்னு எரிச்சு கொண்டிருப்பாங்க. அவளு நரகத்துக்கு போயிருப்பா. அப்படி போனவ திரும்ப வந்ததுமே அந்த ஊரைய சுடுகாடா மாத்திருப்பா. இவளுக்குன்னு ஒரு உலகத்தை உருவாக்கியிருப்பா. அந்த உலகத்துல பயங்கரமான மார்ஷா உருவாக்கியிருப்பா. அப்படி பயங்கரமான அந்த அமானுஷ்யமான உலகத்துக்குள்ள இவங்க ரெண்டு பேரும் போனதுல அந்த குட்டி பொண்ணு தொலைஞ்சு போயிரும். அப்ப அந்த குட்டி பொண்ணை தேடி போகும்போது ஏகப்பட்ட மான்ஸ்டர் வரும். அந்த மான்ஸ்டர் போராடி கடைசியா அவளோட பிள்ளையும் காப்பாத்திடுறா. ஆனா அப்படி காப்பாத்தியுமே அந்த இடத்துல மெட்டல் மாதிரி ஒரு பதக்கம் கிடைக்கும். அதுல ரெண்டு பக்கம் கிடைக்காம ஒரு பக்கம் மட்டும் கிடைச்சிருக்கும். அந்த ஒரு பக்கத்தை வச்சு அவளோட பொண்ணை மட்டும் எப்படியே காப்பாத்திடுறா. ஆனா இவளால அந்த உலகத்தை விட்டு வெளியே வர முடியாது. காரணம் மெட்டல் இல்லாதனால இவ அந்த உலகத்துக்குள்ள மாட்டிருப்பா. இது வரைக்கும் தான் அந்த முதல் பாகத்தை காட்டியிருப்பாங்க. அடுத்ததான் நம்ம ரெண்டாவது பாகத்தை பார்க்க போறோம். ஒருவேளை இந்த படத்தை நீங்க பாத்துருந்தீங்கன்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. கடைசி அந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க இப்ப இந்த கதைக்குள்ள போகலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல இந்த படத்தோட ஹீரோனை கட்டுறாங்க. போன தடவை இவ குட்டி பொண்ணா இருப்பா. இப்ப வளர்ந்து பெரிய ஆளாயிட்டா. அப்ப எதையா பார்த்து இவ பயந்து ஓடிட்டு இருக்க. முன்னாடி இருக்க அந்த சர்க்கஸ் கூட பார்த்ததுமே அதுக்குள்ள ஓடி போயிடுறா. அப்ப அந்த இடத்துல பார்த்தா ஒரு குதிரை ராட்டினம் இருக்கும். இவளு ஓடி போய் அதுல ஒளிஞ்சுக்கிறா. அப்ப இவளை யாரா துரத்துறான் பார்த்தா ஒரு கருப்பு ட்ரெஸ் போட்ட முக்காட போட்டவங்க இவளை துரத்தி வந்துட்டு இருப்பாங்க. அப்ப இந்த ராட்டினத்தை யாரா சுத்துறான் பார்த்தா ஒரு இரும்புத்தலையும் சுத்திட்டு இருப்பான். அதே நேரம் இந்த குதிரை ஓடுற இடத்துல இப்ப மனுஷ பையில கட்டி போட்டிருப்பாங்க. அவங்கள பாக்கவே ரொம்ப பயங்கரமா இருக்கும். இதெல்லாம் பார்த்து இவ கதறிட்டு இருப்பா. இப்படி பயத்துல கத்திட்டு இருக்கும் போதுதான் முன்னாடி பார்த்தா இவ உருவத்துல ஒரு பேய் வர வந்துரும். நான் முதல்ல சொன்னேனே ஒரு சூனியக்காரன் ஒரு பிள்ளை எரிச்சிருப்பாங்கல்ல அலிசான்னு, அவதான் இவ. அப்ப அந்த பேய் நம்ம ஹீரோனை பார்த்து ஏண்டி உன்னை இந்த இடத்துக்கு நான் வரவே கூடாதுன்னு சொன்னேன், அதே மாரி வந்துட்டியா அப்படின்னு இவங்க கோவப்பட்டு அந்த இடத்தை எரிக்க ஆரம்பிச்சிரா. அப்ப அந்த நெருப்புல இந்த முக்காடு போட்ட பயலும் கூடவே நம்ம ஹீரோன் சேர்ந்து எரிஞ்சிட்டு இருப்பா. இவளு வழியில கத்திட்டு இருக்க. அப்ப திடீர்னு முடிச்சு பார்த்தா இது எல்லாம் கனவு. இவ வேற பயத்துல கத்திருப்பால. இவ கதற சத்த கேட்டு இவளோட அப்பனு ஓடி வந்துறான். அப்ப புள்ளைய பத்தி என்னாச்சு ஏதாச்சும் கேட்டா இவ கனவுல பார்த்த விஷயத்தையும் அந்த ஊரை பத்தி சொல்லுமே இவ ரொம்ப பயந்து போறான். அப்ப நம்ம ஹீரோனை பார்த்து எனக்கு ஒரு சத்தியம் பண்ணு, எக்காரனை கொண்டும் அந்த ஊருக்கு போக மாட்டேன் சத்தியம் கேட்டுட்டு இருக்க. அப்ப திடீர்னு ஒரு பேய் வந்து இவனோட முதுகுல கத்தி வச்சு குத்தி இவனோட உடம்பே துண்டா வெட்டிரும். இத பார்த்து இவ கதறிட்டு இருக்க. அப்ப திரும்ப முழிச்சு பார்த்தா இது எல்லாம் கனவு. கனவுக்குள்ள இன்னொரு கனவு. அப்ப இவ கனவுல பார்த்த விஷயத்தை எல்லாத்தையுமே ஒரு நோட்ல வேற வரைஞ்சிட்டு இருப்பா. இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் இவ ஸ்கூல் போறதுக்காக கிளம்பிட்டு இருப்பாளா. அப்ப இவளோட அப்பன் பக்கத்துல வந்து இவளுக்கு ஒரு பேரை சொல்லுவான். இவனோட அம்மா பேரான் கிதர்னு சொல்லுமே. இந்த பேர் ஓகேவா கேட்க அவளும் ஓகே சொல்றா. பட் இவளோட உண்மையான பேர் என்னன்னா சரண். எதுக்காக பேரை மாத்துறாங்கன்னா இவ இந்த மாய உலகத்துக்கு போயிட்டு வந்த அப்புறம் இவளுக்கு பழசெல்லாம் மறந்து போயிருக்கும். அது மட்டும் இல்லாம இவளோட அம்மா கார் ஆக்சிடென்ட்ல இறந்து போனதாகவும் இவளோட அப்பன் தற்காப்புக்காக யாரையா கொண்டதுனாலதான் இப்படி மறைஞ்சு வாழ்றோன்னு இவன் நினைச்சிட்டு இருப்பா. ஆனா உண்மை என்னன்னா இவன் அந்த மாய உலகத்துக்கு போயிட்டு வந்த அப்புறம் அந்த மாய உலகத்துக்குள்ள ஆர்டர் இனத்தை சேர்ந்தவங்க இவளை தேடிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சிடக்கூடாதுன்னு அவங்க கண்டுபிடிச்சிடக்கூடாதுன்னு தான் இவங்க போற ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு பேர்ல வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஆனா இந்த உண்மை எல்லாமே இவளுக்கு தெரியாது. அப்ப சாப்பிட்டுட்டு இருக்கும் போது இவளோட 18வது பிறந்த நாளுக்காக இவ அப்பா இவளுக்கு பரிசு கொடுப்பான். இவள் அந்த பரிசு ஆசையா வாங்கி பிரிச்சு பார்த்தா இவ கனவுல ஒரு ட்ரெஸ் போட்டிருப்பாளே அதே ட்ரெஸ் தான். இதை பார்த்ததுமே இவ ரொம்ப சாக்காயிரா. அப்ப அப்பங்கிறன் இவளை பார்த்து என்னமா உனக்கு பிடிக்கலையா கேட்டா ஐயோ நீங்க வேற எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்குப்பான்னு இவ அந்த ட்ரெஸ் போட்டு பார்த்து அப்பனுக்கு ஒரு முத்தத்தை கொடுத்துட்டு இவளு ஸ்கூலுக்கு கிளம்பி போயிடுறா. அவ போனதுக்கு அப்புறம் இவ கனவுல பார்த்த விஷயத்தை வரைஞ்சிருப்பால அந்த பேப்பர் எடுத்துட்டு போய் பாக்குறதுக்கு ஏதோ மரப்பெட்டிமா இருக்கும். அது மேல சிம்பிளா இருக்கும். அந்த பெட்டியை திறந்து அதுக்குள்ள அந்த பேப்பர் வச்சிட்டு இருக்க. அப்பதான் ஒரு பிளாஸ்பாக நினைச்சு பாப்பான். இவன் அந்த கண்ணாடி முன்னாடி நிக்கும் போது இவனோட மனைவி அந்த கண்ணாடி விலை வந்து எப்படியோ கஷ்டப்பட்டு நம்மளோட பொண்ணு அந்த உலகத்துல இருந்து காப்பாத்திட்டேன். என்னால அந்த மெட்டல் இல்லாம இந்த உலகத்தை விட்டு வெளியே வர முடியாது. அதனால என்ன காப்பாத்துற எந்த ஒரு முயற்சி எடுக்காதீங்க. நம்மளோட பொண்ணு மட்டும் பத்திரமா பாத்துங்க சொல்லி இவனு மறைஞ்சு போயிடுறா. இப்ப ஒரு லேடிய பாத்தியில இவதான் போன பாட்டுல ஹீரோ இருப்பா. அவளோட மகளை தான் அந்த மாய உலகத்துக்குள்ள கூட்டு போயிருப்பா. எப்படியே கஷ்டப்பட்டு அவளோட மகளை எப்படி காப்பாத்திருப்பா. அந்த பிளாஸ் பக்கத்தை இப்ப காட்டிட்டு இருப்பாங்க. அடுத்ததா பார்த்தா நம்ம ஹீரோன் ஸ்கூல் போறதா வந்துட்டு இருக்க வழியில அப்ப அந்த ரோட்டோரமா ஒரு வயசானவர் படுத்து கிடப்பாரு. அப்ப அவரோட தலையை பார்த்தா ஏதோ வித்தியாசமா இருக்கும். இதை பார்த்து பாய்ந்து போய் இவ்வளவு பயத்துல அந்த ரோட்டு கிட்ட வந்துடா. அதே நேரம் பார்த்து ஒரு வண்டி வேற ஜஸ்ட் மிஸ்ல இவ்வளவு அந்த வண்டிக்குள்ள விழுந்திருப்பா. அப்ப அந்த நேரம் பார்த்து ஒரு தொப்பி பட்டவன் நம்ம ஹீரோனை பார்த்து என்னமா எது பிரச்சனையா இந்த பையன் ஒன்று சேட்டை பண்றாங்கட்டா. அச்சோ நீங்க வேற அதெல்லாம் எந்த பிரச்சனைன்னு சொல்ல சரிமா இதுக்கு முன்னாடி நம்ம சந்திச்சிருக்கமா எங்கேயோ உன்னை பார்த்த மாதிரி இருக்கமா உன்னோட பேர் என்ன கேட்டா இவளோட பேரை சொல்ல மாட்டா. எனக்கு ஸ்கூல் டைம் ஆச்சுன்னு இவளு ஓடி போயிடுறா. அதுக்கப்புறம் பார்த்தா இவ அந்த ஸ்கூலுக்கே வந்துடுறா. அப்ப அந்த ஸ்கூல்ல டீச்சரு நம்ம ஹீரோனை பார்த்து உன்னோட பேர் என்னன்னு இதுக்கு முன்னாடி எங்க இருந்தா அதை பத்தி எல்லாம் கேட்டுட்டு இருப்பாங்க. வழக்கமா நம்ம ஸ்கூல்ல நடக்குமே யாராவது புதுசா ஸ்டூடெண்ட் வந்தா அவங்கள்ட்ட கேள்வி கேட்பாங்கல்ல அதே மாதிரி தான் இங்க நடந்துட்டு இருக்கும். இவளு எந்திரிச்சு பதில் சொல்லிட்டு இருப்பா. அப்ப பின்னாடி பார்த்தா நம்ம ஹீரோனையே ஒருத்த முறைச்சு பார்த்துட்டு இருப்பான். இவன் தான் அந்த படத்தோட ஹீரோ. இவனோட பேரு வின்சென்ட். நம்ம ஹீரோன மாதிரியே இவன் இன்னைக்கு தான் ஸ்கூல்ல சேர்ந்திருப்பான். அப்ப கிளாஸ்ல
எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த கிளாஸ் போறதுக்காக இவ வெளியே வந்துட்டு இருப்பா. அப்ப கூட்ட கூட்டமா போயிட்டு இருப்பாங்க. அப்ப திடீர்னு பார்த்தா அங்க இருந்த ஒரு பையலும் காணோம். என்னடா ஒரு பையலும் காணோம், இப்பதானே பார்த்தோம், எங்க போய் தொலைஞ்சான்னு பாத்துட்டு இருக்க. அப்ப அந்த இடமே திடீர்னு மாறி போயிரும். ஏதோ நரகத்துக்கு வந்த மாதிரி இருக்கும். அந்த இடமே பார்க்க ரொம்பவே பயங்கரமா இருக்கும். இவ்வளவு பயத்துல வந்துட்டு இருக்க. அப்ப எதுக்க பார்த்தா ஒரு பயங்கரமான பேய் வந்துட்டு இருக்கும். அந்த பேய்க்கு கண்ணு இல்ல, மூக்கு இல்ல, கையும் இல்ல, ஏதோ முழுக்கடின்னு இருக்கும். இப்படி ஒரு கொடூரமான ஒரு பேய் வந்துட்டு இருக்க. இவ்வளவு பார்த்து வந்துட்டு இருக்கும். இவ்வளவு பயத்துல ஓடலாம் போக அப்ப நம்ம ஹீரோ வந்ததுமே இந்த காட்சியெல்லாம் மறைஞ்சு போயிரும். அப்ப நம்ம ஹீரோனை பத்தி என்னாச்சுன்னு கேட்டா அதெல்லாம் எந்த பிரச்சனைன்னு சொல்லிட்டு இவளு வெளியே வர பின்னாடி அந்த பையில வந்துட்டு இருப்பான். அப்ப வெளியே வந்து பார்த்தா அந்த தொப்பி பட்ட பைய வர நின்று இருப்பான். இவனை பார்த்து இவனுக்கு சாக்காயிரும். என்னடா அந்த பையன் எங்கே வந்துட்டான்னு பயத்துல இவ திரும்ப ஸ்கூலுக்குள்ள ஓடி போயிடறா. அப்ப நம்ம ஹீரோ வேற பாத்துறான். எதுக்கா இவளை பார்த்து பயப்படுறான்னு இவனு திருத்துன்னு முடிச்சிட்டு இருக்க. அப்ப நம்ம ஹீரோன் உள்ள வந்ததுமே அவனோட அப்பனுக்கு போன போட்டு யாரு என்னன்னே தெரியல, ரொம்ப நேரமா ஒருத்தர் என்ன ஃபாலோ பண்ற சொல்லுமே. இதை கேட்ட அப்பாக்காரன் அப்ப உடனே வீட்டுக்கு வராத, பக்கத்துல ஒரு மால் இருக்கு, நீ அந்த மால்ல போயிரு, உன்னை வந்து அப்பா நான் பிக்கப் பண்ற சொல்லிட்டு இருக்க. அப்ப அந்த வீட்டோட கதை யார தட்டுற மாதிரி இருக்கும். இதை பார்த்து பயந்து போய் என்ன இந்த வீட்டோட பின்பக்க வாசல் இருக்கும்ல, அந்த வீட்டோட வாசலை திறக்குமே. அப்ப திடீர்னு பார்த்தா ஏதோ ஒண்ணு கருப்பா வர கட் பண்ணி அந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோன் அந்த மால்ல உட்காந்துருப்பா. இவரோட அப்பனுக்கு போன் பண்ணிட்டே இருப்பா. போன் வர ரீச் ஆகாது. அப்ப அந்த இடத்துல பார்த்தா சின்ன பசங்க எல்லாம் விளையாண்டுட்டு இருப்பாங்க, சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அதே இடத்துல ஒரு பலூன் வேற கட்டி தொங்க விட்டுருப்பாங்க. அந்த பலூன்ல பார்த்தா ஹாப்பி பர்த்டே கிதன் இருக்கும். இப்ப அப்பங்கிற புதுசா வச்சிருப்பான்ல அந்த பேர் தான். அப்ப அதே பலூன்ல மறுபக்கம் பார்த்தா ஹாப்பி பர்த்டே அலிசான் இருக்கும். இந்த வார்த்தையை பார்த்ததுக்கு அப்புறம் திரும்ப அந்த பசங்களை பார்த்தா அவங்க பூரா மனுஷகரை தின்னுட்டு இருப்பாங்க. வாயெல்லாம் ஒரே ரத்தமா இருக்கும். இது என்ன எல்லோட பாத்துட்டு இருக்க. அப்ப திடீர்னு தொப்பிக்கார பைய வேற வந்துடுறான். அவனை பார்த்ததுமே பயந்து போய் அங்க ஒரு செக்யூரிட்டி பையன் நின்னுட்டு இருப்பான். அவங்கிட்ட போய் சொல்லலாம் பார்த்தா அதுக்கு மேல கொடுமை அவன் மூஞ்சி வேற பயங்கரமா இருக்கும். இதையும் பார்த்து பயந்து போய் இவன் நேரா அந்த மாலுக்குள்ள போயிடுறா. அப்ப அந்த கிச்சன் கிட்ட போவுமே அங்க ஒரு பையில உசுரோட தொங்க விட்டு அவனோட தோலை உரிச்சிட்டு இருப்பாங்க. வழியில வேற அந்த பையன் கத்திட்டு இருப்பான். இது அதுக்கு மேல இருக்குன்னு திரும்ப ஒரே ஓட்டமா ஓடி போயிரா. அப்போ ஏதோ ஒரு இடத்துக்குள்ள போவுமே அப்ப அந்த தொப்பிக்காரன் உள்ள வந்ததுமே நம்ம ஹீரோனை வேற புடிச்சிடறான். அவளும் பயத்துல ஒரு பெரிய கம்பு எடுத்துக்கிட்டு என் பக்கத்துல வராதுன்னு மிரட்டிட்டு இருப்பா. அப்ப அந்த பையல பார்த்து நீ யாரையான்னு கேட்டா இவன் ஒரு டிடெக்டிவ். சரி நீ எவன வேணா இருந்துட்டு போ, எதுக்காக என்ன ஃபாலோ பண்றேன்னு கேட்டா இந்த ஆர்டர் எடுத்து சேர்ந்தவங்க தான் பணம் கொடுத்து உன்னை கண்டுபிடிக்க சொன்னாங்க. இப்ப நான் உன்னை கண்டுபிடிச்சிட்டேன், அவங்க கிட்ட நீ இருக்கிற இடத்தையும் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான் என் மனசை மாத்திக்கிட்டேன். அது மட்டும் இல்லாம அவங்க உன்னை தேடி வந்துட்டு இருக்காங்க. இத பத்தி சொன்னா அவ நம்ப மாட்டா. நீ பொய் சொல்லலான்னு கத்திட்டு இருப்பா. எது நான் பொய் சொல்றேனா? நீ சின்ன பிள்ளையா இருக்கும்போது அந்த சைலண்ட் கில்ல போய் மாட்டிக்கிட்டா. உன்னோட அம்மா தான் உன்னை காப்பாத்தி வெளியே கொண்டு வந்தாங்க. ஆனா உன்னை காப்பாத்த போய் உங்க அம்மா அந்த உலகத்துல மாட்டிக்கிட்டா. இந்த மேட்டர்ல உனக்கு தெரியுமா கேட்டா அதெல்லாம் உண்மை இல்ல. என்னோட அம்மா கார் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாங்க. அந்த ஆக்சிடென்ட் தான் என்னோட பழைய நிலை மறந்து போச்சு. நீ சொல்றதெல்லாம் போய் நான் நம்ப மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்க. அப்ப இவனுக்கு பின்னாடி ஏதோ ஒன்னு இறங்குற மாதிரி இருக்கும். திரும்பி பார்த்தா ஒரு பயங்கரமான மான்ஸ்டர் வந்து இவனோட விரல வேற துண்டா வெட்டிடும். அப்ப நம்ம வீரன் தான் பின்பக்கமா இழுத்து அவ அந்த லிப்டுக்குள்ள போட்டா. அப்ப லிப்ட் வேற சரசன கீழே போயிட்டு இருக்கும். அப்ப என்னடா மேல பார்த்தா அந்த மான்ஸ்டர் வேற மேல வந்துரும். அது பாக்குறதுக்கே பயங்கரமா இருக்கு. அதோட தலையில பார்த்தா ஏதோ மரத்தை வெட்டுற பிளேடு மாதிரி இருக்கும். அப்ப அந்த மான்ஸ்டர் வேற கையில வச்சிருக்க அந்த கத்தியை வச்சு அந்த மேல இருக்க இரும்புல வெட்டிட்டு இருக்கும். அதே நேரம் லிப்ட் வேற கீழே வந்துருது. அப்ப அண்ணாந்து பார்த்தா அந்த பேய வேற காணோம். என்னடா எங்க போச்சுன்னு தெரியாம முடிச்சிட்டு இருக்க. அப்ப இவங்க வெளியே வர அதே நேரம் பார்த்து அந்த மான்ஸ்டர் வேற திரும்ப வந்து இந்த பையில வேற தூக்கிட்டு போயிரும். இதெல்லாம் பார்த்து கதறி போய் என்ன பக்கத்து ரூம்ல போய் ஓடி போய் ஒளிஞ்சிரா. அப்ப இவ உடம்பு மேல ஒரு கோட்டு போட்டிருப்பா. அது போல ஒரே ரத்தமா இருக்கும். அந்த தொப்பி பேரோட ரத்தமா இருக்கனால இவன் அந்த கோட்டை கழட்டி போட்டுட்டு திரும்ப ஒரே ஓட்டமா அந்த பில்டிங் விட்டு வெளியே வந்துடுறா. அப்ப வெளியே வந்து பார்த்தா அந்த இடத்துல மக்களா இருப்பாங்க. கூடவே போலீஸும் அந்த இடத்துல ஆம்புலன்ஸ் எல்லாம் இருக்கும். அப்ப இது என்னடா பாத்துட்டு இருக்கும்போதான் இந்த தொப்பிக்கார செத்து போனானே அவனை ஒரு ஸ்ட்ரெச்ல வச்சு கொண்டு வந்துட்டு இருப்பாங்க. இதை பார்த்து பயந்து போய் இவன் அந்த பக்கமா ஓடி போயிடா. அதுல ஒரு போலீஸ்காரன் என்ன செய்யறான், அந்த தொப்பி போட்ட பாக்கெட்ல இருந்து ஒரு பர்ஸ் எடுப்பான். அதுல நம்ம ஹீரோனோட போட்டோ இருக்கும். இவளோட போட்டோ பார்த்ததுமே அப்ப இவதான் அந்த கொலையை பண்ணிருக்கு நினைச்சிட்டு இருக்க. இதே இது நம்ம ஹீரோனை பாத்துறா. அவளை தெரிச்சு ஓடிலாம் பாக்க. அப்ப நம்ம ஹீரோ வர வந்துடுறான். அவனை கூட்டிட்டு அந்த இடத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு வந்துடுறாங்க. அப்ப ரோட்டோரமா நடந்து போயிட்டு இருக்க. அதே நேரம் ஒரு பஸ் வரும். அந்த பஸ்ல ஏறி இவங்க நேர வீட்டுக்கே வந்துடுறாங்க. அப்ப வீடு பக்கத்துல வரமே நம்ம ஹீரோவை பார்த்து என்னோட வீடு பக்கத்துல தான் இருக்கு, நானே போய்க்கிறேன்னு நம்ம ஹீரோ போ சொல்லிட்டு இவன் நேர வீட்டுக்கு வந்துடுறா. அப்ப அந்த வீட்டோட கதவை திறந்து பார்த்தா அந்த வீட்டோட சவத்துல இவரோட அப்பனோட ரத்தத்தால சைலண்ட் கில் வான்னு சொல்லி எழுதிருக்கும். பக்கத்துல ஒரு பெரிய சிம்பிள் வேற போட்டிருக்கும். இத பார்த்ததுமே இவ பதறி போயிடுறா. அப்ப அப்பா அப்பான்னு கத்திக்கிட்டு அங்க இருக்க ஒவ்வொரு ரூமா தேடி பார்த்துட்டு கடைசியா மேல போய் பார்த்தா அங்க யாருமே இல்ல. சரி அப்பாவை காணாம சொல்லி கீழே வரும்போதான் அப்ப அந்த வீட்டோட கதவை யார தட்டமா இருக்கும். திறந்து பார்த்தா நம்ம ஹீரோ தான். அப்ப நம்ம ஹீரோட்ட அந்த விஷயத்தெல்லாம் காட்டவே அவன் இதை பார்த்ததுக்கு அப்புறம் இது என்ன எலவடம் பார்க்க. அப்ப அந்த சிம்பிளை பார்த்தா இந்த சிம்பிளை நான் எங்கேயே பாத்துருக்கேன்னு இவ வீட்டுல ஒரு மரப்பெட்டி இருக்குமே அந்த பெட்டியை வேற எடுத்துறா. அப்ப அதுக்குள்ள சில லெட்டர் இருக்கும். இவரோட அப்பா ஒரு லெட்டர் எழுதி வச்சிருப்பான். அந்த லெட்டர் எல்லாம் எடுத்துக்கிட்டு கடைசி அதுக்குள்ள ஒரு மெட்டல் மாதிரி இருக்கும். நான் ஒரு ஆரம்பத்துல ஒரு மெட்டல் பத்தி சொல்லிருப்பேன்ல, அந்த மெட்டலை எடுத்துக்கிட்டு கையில ஒரு கண்ணை எடுத்துட்டு இருக்க. அப்ப திடீர்னு கதை உடைக்கிற சத்தம் யாராம் பார்த்தா இந்த போலீஸ்கார உள்ள வந்துறாங்க. அவங்கள பார்த்ததுமே இவங்க ரெண்டு ஒரு பின்பக்கமா தப்பிச்சு போயிடுறாங்க. அப்ப ஒரு கார் எடுத்து வந்துட்டு இருப்பாங்க. அப்படி வர்ற வழியில தான் இவன் அப்பா ஒரு லெட்டர் எழுதி வச்சிருப்பான்ல, அந்த லெட்டரை படிச்சு பாப்பா. இந்த லெட்டரை நீ படிக்கிறீனா கண்டிப்பா அப்பா உன் பக்கத்துல இருக்க மாட்டேன், நான் ஏதோ ஒரு ஆபத்துல இருக்குன்னு புரிஞ்சுக்கோ. அது மட்டும் இல்லாம உன்னோட அம்மாக்கு நான் வாக்கு கொடுத்திருக்கேன், உன்னை பாதுகாப்பா வச்சிருப்பேன்னு வாக்கு கொடுத்திருக்கேன். அதனால எந்த காரணத்துக்காகவும் அந்த சைலண்ட் கில் ஊருக்கு மட்டும் போயிடாதுன்னு இவ லெட்டர் எழுதி வச்சிருப்பான். அதெல்லாம் படிச்சு பாத்துட்டு இருக்க. அப்ப வர்ற வழியில ஒரு ஹோட்டல் இருக்கும். அந்த ஹோட்டல்ல போய் தங்கிடுறாங்க. அப்ப நம்ம ஹீரோனை பார்த்து ஹீரோ சொல்லுவான், உன்னோட அப்பா லெட்டர்ல எழுதிச்ச மாதிரி நீ அந்த இடத்துக்கு போகாதன்னு சொன்னா. ஆனா இவ கேட்க மாட்டா. நான் ஒரு ஆபத்துல இருந்தா என்ன என்னோட அப்பா விட்டுருவாரா, அதே மாதிரி தான் இது என்னோட அப்பாவை நான் காப்பாத்தே தீரும் சொல்ல. இதை கேட்டதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோவும் ஒரு உண்மையை
ரூமை வேற உடைச்சிடறான். அந்த ஆர்டர் இனத்தை சேர்ந்தவங்களோட தலைவி இருப்பால, அந்த தலையோட பையன் சொல்லுமே இவளுக்கு சாக்காயிரும். அப்ப இவ எதுக்காக வந்திருப்பானா, நம்ம ஹீரோன முழு விருப்பத்தோட அந்த ஊருக்கு கூட்டு போறதுக்காக தான் இந்த பையில அனுப்பி வச்சிருப்பாங்க. அதுக்கான அடையாளமா இவனோட வயித்துல வர அந்த சிம்பிள் போட்டிருக்கும். இதெல்லாம் காட்டிட்டு 38 வருஷத்துக்கு முன்னாடி எங்க இனத்தை சேர்ந்தவங்க, அந்த ஆர்டர் இனத்தை சேர்ந்தவங்க ஒரு அலிசாங்கிற ஒரு பொண்ணை எரிக்க முயற்சி பண்ணிருப்பாங்க. அந்த பிரச்சனைக்கு அப்புறம் எங்க ஊர் நிகழ்காலத்துக்கும் அந்த மாய உலகத்துக்கு நடுவில் சிக்கி தவிக்குதுன்னு இவ சொல்லி காட்டிட்டு இருப்பான். அதுக்காகத்தான் உன்னை தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஏன்னா அலிசாவோட நல்ல பகுதி உன் உடம்புல இருக்கு. அதனாலதான் உன்னை கூட்டிட்டு போறதுக்கு துடிச்சிட்டு இருக்காங்க. எக்காரணக்கும் அந்த ஊருக்கு போதுன்னு சொன்னா இவ கேட்க மாட்டா. என்னோட அப்பா அவனை காப்பாத்தி தீருன்னு இவ புடியா புடிச்சிட்டு இருப்பா. அப்ப நம்ம என்ன சொன்னாலும் கேட்க மாட்டா. தெரிஞ்சதுமே அந்த மெட்டல் எடுத்து காட்டி இதோட பாதியோட மெட்டல் என் தாத்தாட்ட இருக்க சொல்லுமே. அப்ப அதே நேரம் பார்த்து அந்த இடமே மாறி போயிரும். என்னடா பார்த்தா அந்த மான்ஸ்டர் இங்கே வந்துரும். அப்ப நம்ம ஹீரோ அடிச்சு போட்டுட்டு இந்த பையில வேற தூக்கிட்டு போயிரும். இவ்வளவு மயக்கத்துல முடிச்சு பார்த்தா நம்ம ஹீரோ அந்த இடத்துல இருக்க மாட்டான். அதுக்கப்புறமா அந்த மெட்டலின் கண்ணை எடுத்துக்கிட்டு நேரா அந்த ஊருக்குள்ளே வந்துடுறா. அந்த இடத்த பார்த்தால வித்தியாசமா இருக்கும். ஏதோ பனிமட்டமா இருந்தா எப்படி இருக்கும் அதே மாதிரி அந்த இடமே ஒரே சாம்பலா இருக்கும். இவள் இது பாத்துக்கிட்டு உள்ளே வந்துடுறா. அப்ப அந்த இடத்துல பார்த்தா சில ஆட்களை ஒரு கம்பளை கட்டி எது எரிக்கிறதுக்காக கட்டி வச்சிருப்பாங்க. இவள் இது பாத்துட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு ஒரு வயசான கிழவி வருவா. இந்த கிழவி யாருன்னா அந்த அலிசாவோட அம்மா தான். அப்ப அந்த கிழவி நம்ம ஹீரோனை பார்த்து 38 வருஷத்துக்கு முன்னாடி என்னோட மகளை எரிக்க முயற்சி பண்ணாங்க. இப்ப திரும்ப அந்த சடங்கை நடத்துறதுக்காகத்தான் அந்த கூட்டத்தோட தலைவனை தேடிட்டு இருக்கா. அவகிட்ட மாட்டிக்காத சொல்லிட்டு இருக்க. அப்ப அந்த இடமே திரும்ப மாற ஆரம்பிச்சிடும். சாதாரண வந்தது இப்ப அந்த மாய உலகத்துக்கு மாறிட்டு இருக்கும். இது எல்லாத்தையும் பார்த்து பயந்து போய் இவ ஒரு பில்டிங்ல ஓடி வந்துறா. அப்ப அந்த பில்டிங்ல ஒரு ரூமுக்குள்ள போனா ஒரே பொம்மையா இருக்கும். என்னடா இந்த இடத்துல ஒரே பொம்மையா இருக்கு பாத்துட்டு இருக்க. அப்ப ஒரு மான்ஸ்டர் பொம்மை வரும். அது பாக்குறதுக்கே பயங்கரமா இருக்கும். அப்ப நம்ம ஹீரோனை பிடிச்சி விரட்ட ஆரம்பிச்சிடும். இவ்வளவு பயத்துல அந்த பக்கம் இந்த பக்கம் ஓடி கடைசி அந்த பில்டிங் விட்டு ஏதோ ஒரு சந்து வழியா இவ்வளவு வெளியே வந்துடுறா. இதே நேரம் அந்த பக்கம் நம்ம ஹீரோட அப்பா எங்கடா பார்த்தா அவனை வேற கட்டி போட்டிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோவை பிடிச்சி கட்டி போட்டிருப்பாங்க. அப்ப அந்த இடத்துல ஒருத்தி நிப்பால அவதான் அந்த கூட்டத்தோட தலைவி நம்ம ஹீரோட அம்மா தான். அப்ப நம்ம ஹீரோவை பார்த்து எல்லாருமே இவன் ஒரு துரோகி, இவனை கொல்லணும் கத்திட்டு இருப்பாங்க. அதுக்கு நம்ம ஹீரோட அம்மா இல்ல அதெல்லாம் தேவையில்லை, இவன் ஏதோ அந்த பொண்ணு மேல காதல இருக்கான், அதெல்லாம் தெரியாதனமா தப்பு பண்ணிட்டான், இவனை கொள்ளையெல்லாம் தேவையில்லை, இவனை பிடிச்சி அடைச்சு போட்டாலே எல்லாம் சரியான்னு சொல்லுமே. அப்ப அந்த இடத்துல காவல்கள் இருப்பாங்களே இவனை வேற இழுத்துட்டு போயிடுறாங்க. அதே நேரம் இந்த பக்கம் நம்ம ஹீரோன் இன்னொரு பில்டிங் வந்ததுமே நம்ம ஹீரோட தாத்தாவை பாக்குறதுக்காக அந்த ஜெயிலோட சாவி இருக்கும்ல அதெல்லாம் எடுத்துக்கிட்டு வர்ற வழியில ஒரு பயங்கரமான மாஸ்டர் பாத்துறா. அது பாக்குறதுக்கு ரொம்ப வித்தியாசமா அதோட தலையில மூளை அப்படியே தெரியும். அப்ப அந்த மான்ஸ்டர் நம்ம ஹீரோனை தள்ளி விட்டு அவளை அட்டாக் பண்ண முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். இவகிட்ட இருக்க அந்த கண்ணை எடுத்து அந்த மான்ஸ்டர் சுட்டு கொன்றா. அதை கொன்னதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோட தாத்தா இருக்கிற அந்த ஜெயிலுக்கு வந்துடுறா. அப்ப அந்த ஜெயில திறந்து உள்ள போய் பார்த்தா நம்ம ஹீரோட தாத்தாவை கெட்டி போட்டிருப்பாங்க. அவனால இங்கிட்ட அங்கிட்ட அசைய முடியாது. அப்ப நம்ம ஹீரோன பக்கத்துல போய் அந்த மெட்டலை பார்த்து கேட்குமே. அப்பதான் அந்த மெட்டலோட அருமை பெருமை சொல்லிட்டு இருப்பான். அந்த மெட்டலை யாராவது தொட்டாங்கன்னா அவங்களோட உண்மையான சுயரூபத்தை காட்டுன்னு சொல்லிட்டு இப்படி பேசிட்டு இருக்கும் போதே நம்ம ஹீரோனுக்கு அந்த மெட்டலை புடுங்கி அவனோட நெஞ்சுக்குள்ள அமைக்க வச்சிரான். ஏன்னா இவங்கிட்ட அந்த மெட்டலோட இன்னொரு பக்கம் இவன் உடம்புக்குள்ளே வச்சிருப்பான். அது போய் சேர்ந்ததுமே இவன் ஒரு பயங்கரமான மான்ஸ்டரா மாறிறான். ஏன்னா அந்த மெட்டல் இவன் உடம்புக்குள்ள போனதுனால இவனோட உண்மையான உருவத்தை காட்டிரும். இதை பார்த்து நம்ம ஹீரோ பயப்பட அப்ப இவளை அட்டாக் பண்றதுக்காக வந்துட்டு இருக்கோம். இவள் விடாம சுட்டுட்டே இருப்பா. அப்ப கடைசி அந்த செயின் அத்து போட்டு நம்ம ஹீரோனை அடிச்சு போட்டு தோலை தூக்கி போட்டு இந்த கூட்டத்தோட தலைவி இருப்பால அவகிட்ட கொண்டு வந்துட்டு இருக்கோம். அப்ப நம்ம ஹீரோன் மயக்கத்துல இருந்து முடிச்சதுமே இவன் வேற தூக்கி போயிட்டு இருப்பான். அப்ப இவனோட உடம்புக்குள்ள பார்த்தா அந்த மெட்டல் வேற உள்ள இருக்கும். அது வேற பயங்கரமா மின்னிட்டு இருக்கும். இவன் அந்த மான்ஸ்டரோட உடம்புக்குள்ள கையை விட்டு அந்த மெட்டலை வெளியே எடுத்ததுமே அந்த மெட்டல் இல்லாதனால அந்த மான்ஸ்டர் செத்து போய் காத்துல அப்படியே கரைஞ்சு போயிடும். அது சாம்பல் ஆனதுக்கு அப்புறம் இவன் அந்த மெட்டல் எடுத்துக்கிட்டு அந்த ஜெயில் கடையில போயிட்டு இருப்பா. அப்ப அந்த ஜெயிலுக்குள்ள ஒரு பையன் நம்ம ஹீரோட கழுத்தை பிடிச்சு நெரிக்க ஆரம்பிச்சான். சரி ஒருத்தன் தான் பார்த்தா அந்த இடத்துல இருந்து ஏகப்பட்ட பேரு அவங்களோட கையை நீட்டி கத்திட்டு இருப்பாங்க. அப்ப இவ்வளவு பயத்துல வர கீழே விழுந்துறா. அப்ப தெரிஞ்சு தெரியாமல அந்த இரும்பு தலையனவரை வர வச்சிரா. ஏன்னா இவ உடம்புக்குள்ள அந்த அலிசாவோட நல்ல பாட்டு இருக்குல்ல அதனால அவள அறியாமலே இந்த பையல வர வச்சிரா. அவன் வந்தது என்ன செய்யறான், அங்க நீட்டி இருக்க அத்தனை பேர் கையுமே அப்படி துண்டு துண்டா வெட்டிட்டு இருப்பான். இதை பார்த்து பதுங்க என்ன செய்யறா, அந்த இடத்துல ஒரு சின்ன கேப் கிடைக்கும். அந்த கேப் வழியா அவன் வெளியே வந்துடுறா. அப்ப வெளியே வந்தது பார்த்தா யாரா வர்ற மாதிரி தெரியுமே. இவன் அந்த கம்பி கடையில போய் ஒளிஞ்சிடறா. யாராம் பார்த்தா அந்த 2 காவாலி பழக நம்ம ஹீரோட கையங்காலையும் கட்டி அவனை வேற இழுத்துட்டு வந்துட்டு இருப்பாங்க. இவனை இழுத்துட்டு போறத நம்ம ஹீரோனை பாத்துறா. இவங்க எங்கே போறாங்கன்னா இந்த படத்தோட முதல் பாகத்துல இந்த நர்சு பையெல்லாம் நிறைய வந்திருக்கும்ல அந்த இடத்துக்கு வந்துடுறா. ஆனா அந்த நர்சு பையோட வேலை என்னன்னா யாராவது அசைஞ்சாலோ இல்ல ஏதாவது சத்தம் கேட்டாலோ அந்த பேய் வேற கண்டுபிடிச்சிடும். அடுத்த நிமிஷமே அவங்க கொடூரமா போட்டு தள்ளிடும். இவங்க உள்ள வந்தவங்க தடபடான சத்தத்தோட வரமே இந்த பேய்களும் கண்டுபிடிச்சிடும். அப்ப அங்க வந்து அந்த 2 காவாலி பையலையும் கையில வச்சிருக்க ஆயுத வச்சு பயங்கரமா கொடூரமா தாக்கி அவங்கள வெறித்தனமா கொன்றும். இதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோ வர என்ன பண்ணுறா முடிச்சிட்டு இருக்கும் போதான் அப்ப நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துடுறா. அந்த பேய்களுக்கு தெரியாமலே இவ அவுத்து விட்டு வெளியே வரலாம் பார்த்தா அதுக்குள்ள அதை கண்டுபிடிச்சிடும். எப்படி அந்த இடத்துல கஷ்டப்பட்டு நம்ம ஹீரோவை காப்பாத்தி வெளியே கொண்டு வந்துடுறா. அப்படி வெளியே வந்ததுக்கு அப்புறம் படத்தோட ஆரம்பத்துல ஒரு கனவுல ஒரு சர்க்கஸ் கூடத்தை பார்த்திருப்பால அந்த கூடத்துக்குள்ள இவங்க 2 பேர் வந்துறாங்க. பின்னாடி அந்த செக்யூரிட்டி பையில ஓடி வந்துறாங்க. அவங்கள பார்த்து இவங்க 2 பேர் ஒளிஞ்சிருப்பாங்க. அப்ப நம்ம ஹீரோனை பார்த்து இப்படி அப்ப அவனோட அப்பாவை காப்பாத்த முடியாது, அவங்கள நான் பாத்துக்கிறேன்னு நம்ம ஹீரோனுக்கு ஒரு முத்தத்தை கொடுத்து இவன் அந்த பக்கமா ஓடமே இவனை பார்த்து ஒரு 4 பேர் ஓடிட்டு இருப்பாங்க. அப்ப அதுல 2 பேரும் நம்ம ஹீரோனை வேற பாத்துறாங்க. அப்ப அவங்க 2 பேரும் பக்கத்துல வருமே அதுல ஒருத்தன் அடிச்சு போட்டுட்டு இவன் நேர அந்த குதிரை இடத்துல ஓடி போயிடா. அப்படி உள்ள வந்ததுக்கு அப்புறம் பார்த்தா அந்த இடமே நெருப்பு வந்துரும். என்னடா பார்த்தா இவ உருவத்துல இருக்க அந்த பேய் வேற வந்துரும். அப்ப நம்ம ஹீரோனை பார்த்து உன்னை நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் இந்த இடத்துக்கு வரக்கூடாது, இப்ப உன்னால நான் மாட்டிக்கிட்டு இருக்கேன், இப்படியே விட்டா என்னைய நீ காலி பண்ணிடுவா, இது வரைக்கும் உன்னை விட்டது போதும், உன் சோழியை முடிக்க போறேன்னு இவன் நம்ம ஹீரோனை கட்டி படிக்குமே. அப்ப உடம்புக்குள்ள ஏதோ பண்ணிட்டு இருக்கோம். ஆனா இவ உடம்புக்குள்ளதான்
தான் அந்த அலிசாவோட நல்ல பாட்டு இருக்கனால இவளால எடுத்து போராட முடியாம அப்ப அந்த பேய் எரிஞ்சு அந்த இடத்துல செத்து போயிரும். அது செத்ததுக்கு அப்புறம் இவ நேர உள்ள வந்துடுறா. அப்படி உள்ள வந்து பார்த்தா இவளோட அப்பனை வேற கட்டி போட்டிருப்பாங்கல்ல, கூடவே நம்ம ஹீரோவையும் கட்டி போட்டிருப்பாங்க. இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் அந்த கூட்டத்தோட தலைவை பார்த்து இதெல்லாம் எதுக்காக பண்றீ, எதுக்காக என்ன தேடிட்டு இருக்கேன்னு கேட்டா அப்ப அந்த தலைவி சொல்லுவா நம்ம ஹீரோனை பார்த்து, எங்களோட கடவுள் அந்த பூமிக்கு வர வைக்க உன்னோட உடம்பு தேவை, உன் மூலமா தான் நாங்க பூஜையை நடத்துறோம்னு சொல்லுமே. சரி நீங்க சொன்ன மாதிரி நான் கிடைச்சிட்டேன்ல, என்னோட அப்பாவை விடுங்கன்னா அவனை விட முடியாதான். காரணம் என்னன்னா அந்த கடவுளுக்கு பலி கொடுக்கணும்ல, அதுக்கு இந்த பேரை தான் தேர்ந்தெடுத்திருக்காங்க. இதெல்லாம் சொல்லிக்கிட்டே நம்ம ஹீரோனை பக்கத்துல வந்து அவளோட சோல்டர்ல கைய வைக்கமே இவள் அப்படியே அந்த இடத்துல முட்டு போட்டுறா. அப்ப நம்ம ஹீரோனை பார்த்து அந்த மெட்டலை கொடுஞ்சிலுமே இவளா தானா கொடுப்பா. ஏன்னா இவளுக்கு ஒரு விஷயம் தெரியும், அந்த மெட்டலை தொட்டாதான் அவங்களோட உண்மையான உருவத்தை காட்டும்ல. அப்ப அந்த தலைவி அந்த மெட்டலை தொட்டதுமே அவளோட உண்மையான உருவத்துக்கு மாறுமே. அங்க இருக்க எல்லாம் மிரண்டு போயிடுறாங்க. ஏன்னா படத்தோட ஆரம்பத்துல இருந்தே ஒரு மாஸ்டர் வந்து எல்லாத்தையும் போட்டு தள்ளுமத்தில அது இந்த மான்ஸ்டர் தான். ஏன்னா இவ யாருன்னா இவ சொல்றாலே ஒரு கடவுள், அந்த கடவுளோட மத போதகர் தான். அப்ப எல்லா விஷயம் தெரிஞ்சு போச்சுன்னு நம்ம ஹீரோனை கத்தி வச்சு வெட்ட போக அப்ப அதே நேரம் பார்த்து அந்த இருமத்தில வந்து நம்ம ஹீரோனை காப்பாத்திடுறான். அப்ப இவங்க ரெண்டு பேருக்குள்ள பயங்கரமான ஒரு சண்டை வரும். இந்த இடத்துல ரெண்டு மான்ஸ்டருமே அடிச்சு மாண்டிட்டு இருக்கும். அப்ப ஒருத்தர் அடிச்சிட்டு இருக்க அப்ப கடைசியா நம்ம பிரமிடு தலை தான் அவன் இருக்க அந்த கத்தியை வச்சு அந்த மான்ஸ்டர் இடத்துல துண்டா வெட்டிறான். அந்த இடத்துல மான்ஸ்டர் செத்து போயிடுது. அது செத்ததுக்கு அப்புறம் அந்த பிரமிடு தலையும் வெளியே போயிடுறான். அவன் போனதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோனோட அப்பாவையும் நம்ம ஹீரோ கூட்டிட்டு வெளியே வந்துடா. அப்படி வெளியே வரும்போது அந்த மாய உலகத்துல இருந்து நிகழ்காலத்துக்கு மாறிட்டு இருக்கும். எல்லாம் முடிச்சு நினைச்சு இவங்க வந்துட்டு இருப்பாங்க. அப்ப அந்த அப்பங்க நம்ம ஹீரோனை பார்த்து, உன்னோட அம்மா இப்ப ஆபத்துல இருக்கா, அவளை நான் காப்பாத்த போறேன்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் போய் சொல்லிட்டு இவன் திரும்ப அவனோட பொண்டாட்டியை காப்பாத்துறதுக்காக அந்த ஊருக்குள்ள போயிட்டு இருக்க இவங்க ரெண்டு பேரும் அந்த ஊரை வெளியே வந்துறாங்க. அப்ப அதே நேரம் ஒரு பெரிய ட்ரக் வரும். அந்த ட்ரக்ல ஏறி இவங்க போயிட்டு இருக்க அதே நேரம் பார்த்து ஒரு போலீஸ் வண்டியும் கூடவே ஆம்புலன்ஸ் வண்டி வேற இந்த ஊருக்குள்ள போக அப்ப திரும்ப அந்த ஊரை பார்த்தா அது மாய உலகத்துக்கு மாறிட்டு இருக்கும். அதோட அந்த படத்தை முடிச்சிருப்பாங்க. இந்த படத்தோட கதையை நான் முழுசா விரிச்சு சொல்லியிருக்க மாட்டேன். அப்படி சொல்லிட்டு வந்தா கிட்டத்தட்ட அது 30 நிமிஷம் வந்துடும். அப்படி வந்தா காப்பிரைட் கூட வந்துடும். அதனால முடிஞ்ச அளவுக்கு நான் சுருக்கி சொல்லியிருக்கேன். இந்த படத்தோட முதல் பாகத்தை பார்க்க ஆசைப்பட்டா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து இதே மாதிரி ஒரு தரமான படத்துல பார்க்கலாம். தேங்க்யூ.